ஜாஃபர் சாதிக் யாருங்க? என்ன திமுகவினுடைய அயலக அணியில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு, முக்கியமான ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கூடையும் ஜாஃபர் சாதிக்கை வச்சு கனெக்ட் பண்ணி பேசினா திமுகவுக்கு கோவம் வருமா வராதா? இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பொங்கி எழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் முக்கியமாக இதை பற்றி பேச வேண்டிய மீடியாக்கள் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தான். சன் டிவி, சன் நியூஸ் இதை பற்றி ஏதாவது டிபேட் நடத்துனாங்களா? உண்மையிலேயே ஜாஃபர் சாதிக் யார்? ஜாஃபர் சாதிக் திமுக பற்றி கனெக்ட் பண்ணிலாம் பேச வேண்டாம். நார்மலாக ஜாஃபர் சாதிக் யார், அவன் என்ன மாதிரியான ட்ரக்கை கடத்தியிருக்கான், எவ்வளோ நாள் எப்படி ஒளிஞ்சிருந்தான், அவனுடைய நெட்வொர்க் என்ன, இது நம்முடைய தமிழக இளைஞர்களை பாதிக்குமா பாதிக்காதா, உங்களுடைய சீரியல் மாதிரி சன் டிவிலாம் ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல் மாதிரி இது ஒரு அடிக்ஷன் தானே, இந்த அடிக்ஷன்லேருந்து இளைஞர்களை வெளியேற்றுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரியான டிபேட் தமிழ்நாட்டில் எவ்வளோ போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய அளவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டிபேட். ஆனால் இதுக்கெல்லாம் இன்றைக்கி திமுகவினுடைய அமைச்சர்கள் பதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியினுடைய இன்னொரு பக்கத்தை நக்கீரன் வெளியிட்டிருக்கிறது. நக்கீரன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? என்னப்பா, அவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசுவாங்க, எந்த கட்சி நான் சொல்ல மாட்டேன்ப்பா, அது பாட்டுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது. ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, சில பல முக்கியமான விஷயங்களை நக்கீரன் கூட என்ன தான் செய்கிறாங்க, பீப் தான் போடுறாங்க. அவங்களாவது பீப் போட்டாங்க, நம்ம சொல்லாமல் தவிர்த்துலாமே, நக்கீரன் இந்த கட்சிக்கு தான் பேசுவாங்கன்னு அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஜாஃபர் சாதிக்கை பற்றி என்னென்ன செய்திகள் வெளியிடப்பட்டு வருகிறது, அரசியல் களத்தில் இது எப்படியெல்லாம் புயலை கிளப்பிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இரண்டாயிரத்தி 19 ஜாஃபர் சாதிக்கு சிக்கிட்டான். சரிதான், சிக்கிட்டான். உடனடியாக அவனுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படுகிறது. சரிதான், முடக்கப்படுகிறது. அந்த நேரம் அவன் எப்படி இந்த மாதிரி போதைப் பொருளை கடத்திட்டு இருந்தானா, வளையலுக்கு நடுவில் வச்சு போதைப் பொருளை கடத்திட்டு இருந்திருக்கான். அப்படியா? ஆமாம். யார் கண்டுபிடிச்சா? நாங்கள் தான். யாரு? நக்கீரன். 2019 போதை வழக்குல மாட்டின ஒருத்தர் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய விவிஐபிக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுறாங்க. ஸோ நக்கீரன் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் ஞாபகத்துக்கு யார் வருவா? அண்ணாமலை அவர்கள் வருவாங்க. அண்ணாமலை அப்படிங்கிற பெயரை நக்கீரனுடைய மீடியா பேசுமா? பேசாது. அவருடைய புகைப்படத்தை வெளியிடுமா? வெளியிடாது. ஆனால் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பெயர் வரக்கூடிய இடத்துல இவங்க என்ன செஞ்சிருவாங்க? பீப் போடுவாங்க. நீங்கள் வேணால் அந்த இன்டர்வியூனுடைய லிங்க் நான் உங்களுக்கு தாரேன், அதை போய் பாருங்கள். அதில் அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே பீப் போடப்பட்டிருக்கும். இப்போ பீப் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நக்கீரன் என்ன செய்கிறாங்க? அவருடைய கோபால் அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, கோபால் அவர்கள் சொன்னதை நக்கீரனுடைய மீடியாக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க எந்த மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, 2019 ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு மறுபடியும் எப்படி 2021 திமுகக்குள்ளே நுழைந்து விவிஐபி கூடலாம் அவனுக்கு பலவிதமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? இந்த விவிஐபி அப்படின்னு சொல்லும்போது திமுகவினுடைய விவிஐபி. அப்போ திமுகவுக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறது யாரு? நக்கீரன் கோபால், இல்லாட்டி நக்கீரன் பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள். அவங்க எந்த மாதிரியான இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க? 2019 கைது செய்யப்பட்ட இந்த ஜாஃபர் சாதிக் 2021 திமுகக்குள்ள நுழைவதே ஒரு ட்ராப்பா? யாரோ ஒரு பெரிய சதி செஞ்சு அந்த சதியினுடைய ஒரு நபர் தான் ஜாஃபர் சாதிக். நீ இந்த இடத்துல போதை மருந்து கிடத்து, இந்த இடத்துல போ, இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலினை சந்திக்கு, இந்த இடத்துல முக ஸ்டாலினுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடு, இல்லாட்டி இந்த மாதிரி 7 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொல்கிறாங்க. 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் 2 லட்சம் ரூபாய் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகும் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடேயோ அப்படின்னு ஏதோ ஒரு பத்திரிக்கை எனக்கு செய்தியை வெளியில் விட்டுருக்காங்க. அப்போது இதெல்லாம் செய், இதெல்லாம் செஞ்சு, இதெல்லாம் பக்கா பிளானிங், இந்த பிளானிங்கோடி போ, நீ நாங்கள் பிடிக்கிற மாதிரி பிடிப்போம். ஸோ இப்படி ஒரு சம்பவம் ஏன் நடந்திருக்கக்கூடாது, மக்களே பாருங்க அப்படின்னு சொல்லி இது வேறு திணிசு உருட்டா இருக்கு. அவருக்கு எல்லா விவிஐபி ஃபேமிலியும் தெரியும், விவிஐபிகளையும் தெரியும், அவர் ஏன் சொல்லல? ஒருவேளை இது வந்து ஒரு ட்ராப்பா? ஜாஃபர் சாதிக்ன்றதே ஒரு ட்ராப்பா? அப்போ 2019 பிடிக்கப்பட்ட ஜாஃபர் சாதிக் 2021 உலக போனது எல்லாமே ஒரு பெரிய திட்டம். இதை தான் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லுவாங்கய்யா. கான்ஸ்பிரசி தியரியை சொல்கிறவங்க இவங்க தான். ஆனால் இவங்களே இனிமேல் அடுத்ததாக எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்களா இருக்கும். ஏன்னா நக்கீரன் கையில் ஒரு மேட்டர் கிடச்சிருச்சுன்னா சும்மா சுக்குநூறா அப்படியே சின்ன பின்னம் ஆக்கிடுவாங்கல்ல. அப்போ என்ன நடக்க போகுது? உண்மையா ஜாஃபர் சாதிக் ஒரு பெரிய திட்டம் தீட்டி உள்ளே அனுப்பப்பட்டார். உள்ளே அனுப்பப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு என்ன நடந்தது? நக்கீரனை அடுத்த வாரம் பாருங்கள். டன்டடை. எனக்கு வேலை இருக்கு. சரி, இது அப்படி இருக்கும்போது அடுத்ததா திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? சங்கத்தமிழன். நீனும் சாவலியா?
3 சீட்டு கிடைக்கலனா தீ குளிப்பாங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதே சங்கத்தமிழன் அவர்கள் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக எனது விருப்ப மனுவை எழுச்சி தமிழர் அவர்கள் காலையில் கொடுத்தேன். தலைவர் அவர்கள் போட்டியிடுவதற்கான அனுமதி வழங்கினால் வெற்றிக்கனியை பறித்து எழுச்சி தமிழர்களுடைய காலடியில் சமர்ப்பிப்பேன். சங்கத்தமிழன் மாநில செயலாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அப்படின்னு சொல்லியிருக்கார். இதே நேரத்தில் திருமாவளவன் அவர்களிடம் திமுகவை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, அது நமக்கான நல்லதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிடாதீங்க. அதாவது விசிகாவுக்கு நல்லது செய்கிறவங்களாம் அவங்க கிடையாது. எப்படியாவது விசிகாவை தனிமையாக கொண்டு போயிடணும், திமுகவை எதிர்க்கிற மாதிரி விசிகாவை ஆதரிக்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம கூட்டத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு யாரும் திமுகவை விமர்சிக்க வேண்டாம். இந்திய லெவலில் நம்ம இது நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 2 சீட்டுக்கு நம்ம சம்மதித்தோம். இது இந்திய நாட்டுக்காக விசிகா செய்யக்கூடிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ விசிகாவை எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வி ஃபார் விழுப்புரம், சி ஃபார் சிதம்பரம், அந்த கே ஃபார் கட்சி, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா அப்படின்னு சொல்கிறாங்கய்யா. ஆனால் இது மாற வேண்டும். 2026 அடுத்ததாக நடக்கக்கூடிய அடுத்த தேர்தலையாவது இது மாறும் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ திமுக மற்றும் விசிகாவினுடைய கூட்டணி எக்காலத்திலும் பிரியாது. அப்படி பிரிப்பதற்காக நிறைய சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, பார்த்து இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப லேட்டாக வந்தாலும் இதை எப்படி அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமையே அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுது. நேராக ஆளுநர்கிட்ட போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆளுநர்கிட்ட போய் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய போதைப்பொருள் உபயோகம் இருக்குது, இவ்வளோ போதைப்பொருள் கடத்தப்பட்டு இருக்கிறது, இவ்வளோ போதைப்பொருள் இங்கே நிலவில் இருக்குது, நீங்கள் ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் மனுவை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். திடீர்னு பார்த்தா அவருடைய பேச்சுக்கள் அனல் பறக்கக்கூடிய பேச்சாக மாறிவிட்டது. நிறைய பேர் இப்போ திமுகக்கு எதிராலாம் பேசுவாங்க, இல்லாட்டி திமுக வேறு ஒரு திசையை திருப்ப நினைத்து கொண்டிருக்கிறார்கள். திமுக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதை திசை திருப்புவதற்காகத்தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, திமுக போதைப்பொருள் விற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. ஒவ்வொரு நபரும் இந்த முறை எப்படி எலெக்ஷன் கேம்பெயின் நடத்த போறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் போடுற ஓட்டு தமிழகத்தில் போதையை ஒழிப்பதற்கா போதையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து போடுங்க. திமுக ஓட்டு போட்டிங்கன்னா போதையினால் இந்த ஓட்டு நடத்துகிறாங்க, திமுக போதை பொருளை கடத்துறதுனால் வந்த பணத்தை வச்சு இந்த எலெக்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம என்ன செய்யணும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்படிங்கிறதும் போதைப்பொருள் கடத்திய பணத்தில் தான் திமுக தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இபிஎஸ் அவர்கள் மீது ஒரு வழக்கு பார்சல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் நம்பித்தான் ஆகணும். இந்த திமுக இல்லாட்டி ஜாபர் சாதிக்கு போதை அப்படிலாம் சொல்லும்போது இதை இவங்க சார்பாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் வேணால் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் திமுகவினுடைய ஐடி விங் இதை கையில் எடுத்திருக்காங்க. ஐடி விங்கு கையில் எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல அமைச்சர்கள் அதை கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க, என்னை பற்றி எவ்வளவு அவதூறாய் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் எழுதினீங்க பத்திரிகையில், இவ்வளவு பெரிய செய்தி வருகிறது, ஊடகங்கள் அதை பற்றி ஏதாவது செய்தியை வெளியிடுகிறதா, அதெல்லாம் எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்களும் பத்திரிகையிலும் ஊடகத்தை வெளியிட்டீங்க, இவ்வளவு பெரிய செய்தி வருது, பல ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த வேதனைக்குரிய விஷயம். தமிழக மக்கள் நாம கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, முக்கியமான செய்திகள் நம்மிடம் இருந்து மறைக்கப்படுகிறதா, இல்லாட்டி இதை தான் நீ பார்க்கணும், இதை நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி யாரோ சில நபர்கள் நம்ம பார்க்கறத கூட நார்மல் நம்ம செய்தியை கூட அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை மட்டும் சொல்லுங்க. நம்மளே மாதிரி கொஞ்சம் படித்தவங்க இல்லாட்டி நல்லபடியாக படிப்பறிவு இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் இந்த செய்தியை தெரிந்து கொள்வார்கள். ஆனால் நம்மளால் எத்தனை சதவீதம் இருக்க போகிறோம்? ஒரு 10% 30% இருக்க போகிறோம். மீதம் இருக்கும் 70% மக்கள், பாமர மக்கள் அன்றாடம் ஒரு வேலைக்கு போய் அவங்களுடைய பிழைப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்பீடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க எந்த மாதிரியான செய்தி தான் பார்ப்பாங்க? எல்லாரும் பார்க்கக்கூடிய ஓகே இந்த மாதிரியான இந்த நெட்வொர்க், இந்த சன் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேனல், அது எப்போவுமே பல வருடங்களாக அவங்களுக்கு பழக்கப்பட்ட சேனலை மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறார். இந்த நேரம் நம்ம ஏதாவது ஒரு படத்தை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா, இல்லாட்டி வேறு ஏதாவது செய்ய முடியுதா, எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கா, நீங்கள் இன்னும் அந்த நியூஸை போடாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டவர், நீ யாராவது பேசிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுகவினுடைய அமைச்சர்கள் மிரட்டல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த மாதிரியான மிரட்டல் அப்படிங்கிறத திமுகவினுடைய ஐடி விங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிரட்டல் இதோ உங்கள் பார்வைக்காக.
அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய ஒரு பெரிய அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது பிரஸ் மீட்டா வந்து அதை வந்து இப்போ திமுகவினுடைய ஐடி விங் ஷேர் பண்ணியிருக்காங்க. பாஜகவின் அரசியல் எடுபடாது. இது எந்த அரசியல் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. திமுகவை களங்கப்படுத்த வேண்டும் என்று பாஜக செய்யும் அரசியல் எடுபடாது. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையை பயன்படுத்திய பாஜக தற்போது போதைப் பொருள் தடுப்பு பிரிவையும் பயன்படுத்துகிறது. அப்போ ஜாபர் சாதிக்கு போதைப் பொருளை எங்கேயுமே அனுப்பலை, டெல்லியிலேருந்து பிடிக்கலை. 2019 அவர் அரெஸ்ட் ஆகலை, 2013 அவர் மேலே வழக்கு இல்லை, அவருடைய பாஸ்போர்ட் நிராகரிக்கப்படலை, இல்லாட்டி அது வந்து முடக்கப்படவில்லை. இது எதுவுமே நடக்கப்படாத மாதிரியும் இப்போ புதுசாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்த மாதிரியும் பாஜகவுடன் அதிமுகவும் கைகோர்ந்து செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. நீங்களா யாருடா? இந்த செய்தியை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும்? குபீர்னு சிரிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் நானும் ஒரே ஆட்கள் தான். எப்படி? சாதாரண மனிதர்கள். என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம். நம்மளை அப்படித்தான் நினச்சிட்டு இருக்காங்கயே அப்படின்னு நினச்சா இல்லை. அம்பத்தூரில் எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி என்ன தெரியுமா? மறுபடியும் போதைப் பொருள் கஞ்சா அப்படிங்கிறவங்களாம் கடத்துனாங்க அப்படிங்கிறது தான். இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான சில ஊழியர்கள் 4 பேர் சேர்ந்து கஞ்சாவை கடத்தினார்கள் அப்படிங்கிறது தான். அம்பத்தூரில் வந்த செய்தி வேற மாதிரியான செய்தி. போதைப் பொருளை பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தி. ஸோ போதைப் பொருள் அப்படிங்கிறதோ இல்லை போதைப் பொருள் புழக்கம் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்றதையோ அமைச்சர் ரகுபதி வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் மக்கள் சொல்வார்களா அப்படிங்கிறது அமைச்சர் ரகுபதி அவர்கள் 4 மக்களிடம் வந்து கேள்வியை கேட்கும்போது சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆமாம் முழு கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. நானும் என்னடா ஷாக் ஆகிட்டேன். ஓ அப்போ எங்கேயுமே போதைப் பொருள் இல்லை போல. அப்போ இதெல்லாம் அதிமுக பாஜக செய்யக்கூடிய சதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த லைனில் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? அயலக அணி கட்டுப்பாட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வஞ்ச புகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? என்னமா வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறாங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அமைச்சர் ரகுபதி அவர்கள் இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்ததாக வில்சன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் மற்றும் எம்பி வில்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போதைப் பொருள் புழக்கம் தொடர்பாக ஆளுநர் ரவியை இபிஎஸ் சந்தித்த கொஞ்சம் நேரத்திலேயே இவர் என்ன ஒரு பேட்டி கொடுக்கிறார்னா, திமுகவை குற்றம் சாட்டுபவர்கள் மீது சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தொடரப்படும். இது போன்று வந்து யாராவது வந்து கட்சியோ இல்ல கட்சி தலைவர்களையோ இணைத்து வந்து அதுவும் எந்த வித ஆதாரம் இல்லாமல், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து செஞ்சாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடருவோம். இதை வந்து நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அப்போ பொதுமக்கள் யாராவது திமுக அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காடே அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட, இல்லை திமுகவினுடைய அந்த அமைச்சருக்கும் இவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போலயே அப்படின்னு சொன்னால் கூட, கருத்துக்களை பதிவு பண்ணால் கூட இவங்க என்ன செய்யலாம்? ஒருவேளை சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படலாம் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ வில்சன் அவர்கள் சொன்னதை இன்னைக்கு திமுகவினுடைய ஐடி விங் இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இது ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அப்போ உண்மையான செய்தியை கூட யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு, இல்லை திமுக பற்றி பேசிட்டு உன் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு, இப்போ நம்ம மேலே ஒரு கிரிமினல் வழக்கோ இல்லாட்டி ஒரு சிவில் கேஸையோ போட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பின்னாடி போகிறதுக்கு தான் நமக்கு நேரம் சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை பற்றி பேசுறது அப்படிங்கிறது தவறு தான், நம்ம இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அவர் ஒரு அயலக அணியில் இருந்திருக்காரு. திமுகவினுடைய நிறைய உறுப்பினர்கள் கூட நிறைய பேர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே வெளியாகிவிட்டது. ஸோ இந்த நேரம் ஆப்வியஸ்லி என்ன ஒரு கேள்வி வரும்? எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், நீ இவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருக்கே, அப்போ உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான். இந்த கேள்வியை கூட கேட்கக்கூடாது. திமுக மீது குற்றம் சாட்டுபவர்கள் மீது அப்படின்னு சொல்லி மொட்டையாக சொல்லியிருக்கீங்களே, எப்படி குற்றம் சாட்டக்கூடாது? எந்த மாதிரியான குற்றத்தை சாட்டினால் நீங்கள் விடுவீங்க, இல்லாட்டி எந்த மாதிரி குற்றத்தை சாட்டாமல் இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்க? அப்போ நாங்களாம் பேசவே கூடாதா? இந்த கேள்வி வருமா வராதா? மக்களை நீங்கள் எவ்வளோ நாட்கள் தான் இப்படி அமைதிப்படுத்த முடியும், இல்லாட்டி அடிமைப்படுத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆப்வியஸ்லி வரக்கூடிய இந்த கேள்வியை நீங்கள் கேட்கவே கூடாது. சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் வந்து யாராவது கருத்துக்கள் சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இல்லாதது யாருமே சொல்லலை. இப்போ வந்து ஜாபர் சாதிக்கு எங்கேயோ இருக்கிறவன் அவனை பிடிச்சி நம்ம திமுக கூட லிங்க் பண்ணோம்னா நீங்கள் சொல்கிறதுல 1008 காரணங்கள் இருக்குது, நாங்கள் உங்கள் படியே வந்துடுறோம். திமுகவினுடைய அயலக அணியினுடைய முக்கியமான ஒரு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்காரு. அவருடைய தம்பி திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய கட்சியில் இருந்திருக்காங்க. 2 பேரும் பணம் கொடுத்துருக்காங்க, திமுகவினுடைய வளர்ச்சி நிதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய திமுகவுக்கு தேவையான நிறைய கூட்டங்களை கூட்டுவதற்கு பண உதவிகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வெளியில் வந்திருக்கு. கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சினிமா துறையில் அவருடைய அந்த ஒரு ஹோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி அவருக்கு உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒட்டுமொத்தமாக சினிமா துறையே இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, யாருடைய திமுகவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள்? இபிஎஸ் குற்றம் சுமத்துகிறார். அதே மாதிரி மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் சொல்கிறத பார்த்தா
சினிமா துறையும் திமுகவினுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது அதுக்குள்ளே இவர் ஜாபர் சாதிக் வர்றாருன்னா அதுவும் திமுகவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்கன்னா அவங்க மீது நாங்கள் கிரிமினல் வழக்கு இல்லாட்டி சிவில் கேஸை போடுவோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. அப்படி நீங்கள் போடுறதா இருந்தால் யார் மீது போடுங்க? நேராக சவுக்கு சங்கர் சொல்கிறார், எஸ் இதுக்கும் அதாவது இந்த மாதிரி போதைக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்குது, கேஸை போடியா அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் போட்டு வச்சிருக்காரு. டிஎம்கே ஐடிவிங்க நேரடியாக கூப்பிட்டுருக்காரு, கேஸை போடுங்கப்பா, நேரடியாக கேட்குறாரு ஏப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி. திமுக நேரடியாக வில்சன் அவர்களே நீங்கள் அந்த சவுக்கு சங்கர் ஒரு பார்வை பாருங்கள், ஒரு கேஸை போட்டு விடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ போடு 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 அப்படின்னு சொல்லி வடிவேலு மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா பார்த்து ஏதாவது போட்டு விடுங்க அவர் மேலே ஒரு வழக்கை, அவரும் திருப்பி ஏதாவது போடட்டும். அப்போனா தானே எங்களுக்கு உண்மை என்ன பொய் என்னங்கிறது தெரியும். சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறது பொய்னா அந்த பொய்யும் எங்களுக்கு தெரியும், இல்லை அவர் சொல்கிறது உண்மைனா உண்மையும் எங்களுக்கு தெரிய வரும். வழக்குகள் நீங்கள் தொடர்றீங்க, அவர் தான் போட்டிருக்காரு, ப்ரூஃப்டன் சொல்லியாச்சு. சவுக்கு சங்கர் மீது இப்போது திமுக வில்சன் அவர்கள் ஒரு வழக்கை தொடர்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. நம்புவோம், நடக்கும், நடந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கான ரெஃபரன்ஸ் இதெல்லாம் யோசிக்கும் போதே உண்மையிலே அப்போ நம்ம எதுவுமே பேசக்கூடாதான்னு சொல்லி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி திமுக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நக்கீரன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு வேறொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மக்கள் யோசிப்பாங்களாங்கிறது நீங்களே சொல்லிக்கோங்க. அப்போ ஜாபர் சாதிக்கு உடனே விடுதலை செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டுட்ருக்காங்க. இல்லை, மக்கள் அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டாங்க. மக்கள் நேரடியாக ஸ்ட்ரைட் த பாயிண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணலாம். நினச்சிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் சாதாரண மக்கள், ஒன்றுமே தெரியாது, அவங்கெல்லாம் நம்ம சொல்கிறத நம்பிடுவாங்க, பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இங்கே பயப்படுற மக்கள்லாம் யாரும் கிடையாதுங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும், நான் இப்படி தான் சொல்வேன்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கு, பார்க்குறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை. திமுகவினுடைய ஐடிவிங் இப்போ கையில் எடுத்திருக்கீங்களா? இது அதிமுகவினுடைய ஐடிவிங் கண்டிப்பாக கையில் எடுப்பாங்க. பிஜேபி ஏதோ மறுபடியும் போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்கப்பா வள்ளூர் கோட்டத்துக்குள்ளே, பார்த்துக்கோங்கப்பா. அப்போ திமுக கூட அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ணாமலை மீது ஒரு வழக்கை போடுங்க ஃபஸ்ட்டு, அவர் அடுத்ததாக வேறு யாராவது பேசுகிறாங்கன்னா அவர் மீது வழக்க போடுங்க. இனி கமலஹாசன் மீதெல்லாம் நீங்கள் வழக்க போட மாட்டீங்க. இனி சீமான் அவர்கள் இருக்காங்க, சீமான் அவர்கள் மீது ஒரு வழக்கு, அடுத்ததாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு வழக்கு, ஜெயக்குமார் அவர்கள் இனிமேல் பேசுவாரான்னு பாருங்கள். அவங்க மேலாம் வழக்கு போடுங்க. அவங்களாம் நேரடியாக திமுக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களாம் அரசியல் பண்ணுறாங்க, உங்கள் மீது பழியை போடுறாங்க, அவங்க மீது வழக்குகளை போடுங்க, அவங்க திருப்பி ஏதாவது செய்வாங்க. ஆனால் பாமர மக்களை பாதிக்கும் விதமாக எவனாவது திமுக பற்றி பேசுனீங்கன்னா வழக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னால் திமுகவும் ஜாபர் சாதிக்கும் லிங்க் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் 2021 அவரை கட்சியிலே சேர்த்துருக்கக்கூடாது, அவருக்கு அயலகாணிங்கிற அந்த பொறுப்பை கொடுத்துருக்கக்கூடாது. அதெல்லாம் கொடுக்காம மேல்படி நீங்கள் இப்படி சொல்கிறது மக்கள் ஏற்பார்களா அப்படிங்கிறத நான் மக்கள்கிட்டே கொடுத்துட்றேன், வேறு எதுவுமே இல்லை. இதில் நானும் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பலை. தேவையில்லாமல் ஏன் மேலேயும் ஒரு கிரிமினல் இல்லாட்டி இந்த சிவில் வழக்கெலாம் வர்றதை என்னுடைய குடும்பமும் விரும்பாது, மக்களும் விரும்ப மாட்டாங்க, டிபி டூப்ஸும் விரும்ப மாட்டாங்க. அப்படியே ஏதாவது நடந்தாலும் டிபி டூப்ஸ் நம்ம கூட இருப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.